தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவில் அன்புக்குரிய இறை மக்களே, இறை வார்த்தையோடு இந்நாளிலே மீண்டும் ஒருமுறை உங்களை சந்திக்கவும் வாழ்த்தவும் உங்களுக்காக ஜெபிப்பதிலும் கிடைத்த வாய்ப்புக்காக இறைவனுக்கு நன்றி சொல்லுகின்றேன். இன்று நாம் தியானிப்பதற்காக இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற இறை வார்த்தை பகுதி தூய மத்தேயு எழுதிய நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 17 முதல் 19 வரை உள்ள வார்த்தைகள். இந்த நற்செய்தி பகுதியிலே ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் திருச்சட்டத்தையோ இறை வாக்குகளையோ அழிக்க வந்தேன் என நீங்கள் நினைக்க வேண்டாம், மாறாக அதை நிறைவேற்றவே வந்தேன் என்று. அன்பார்ந்தவர்களே, இயேசுவும் ஒரு யூதர் தான், யூத சமூகத்தை சார்ந்தவர். யூத சமூகம் என்பது சட்டத்தை மையமாக கொண்ட ஒரு சமூகம். கடவுள் இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து வெளியேறச் செய்து சீனாய் மலை அடிவாரத்தில் அங்கே கடவுள் அவர்களோடு புதிய உடன்படிக்கை செய்கின்றார். அந்த உடன்படிக்கையின் அடையாளமாக சட்டங்களையும் வாழ்வியல் முறைகளையும் ஆண்டவர் கற்றுக் கொடுத்து சொல்லுகின்றார், இன்று முதல் நீங்கள் என்னுடைய மக்களாக இருப்பீர்கள், நான் உங்கள் கடவுளாக இருப்பேன் என்ற ஒரு உடன்படிக்கை ஆண்டவர் அங்கே செய்கின்றார். எனவே இந்த உடன்படிக்கையின் மக்களாக இஸ்ரேல் மக்கள் எப்பொழுதும் சட்டங்களை கடைபிடித்து வாழ்வதிலே மிகுந்த அக்கறை காட்டினார்கள். எனவேதான் இயேசு கிறிஸ்துவும் இங்கே சட்டத்தையோ இறை வாக்குகளையோ அழிக்க வந்து நினைத்து விட வேண்டாம், மாறாக நான் ஒரு புதிய சட்டத்தை உங்களுக்கு கொடுக்கின்றேன். அந்த சட்டம் அன்பினால் நிறைவேற்றப்படக்கூடிய ஒரு சட்டம். இயேசு கிறிஸ்து அந்த புதிய வாழ்வின் முறையை கற்றுக் கொடுக்கிறார். காரணம், யூதர்களை பொறுத்தவரை சட்டம் என்ன சொன்னதோ அது சட்டம் குறிப்பிடுகின்ற கடமைகளை கடைபிடித்து வந்தாலே எனக்கு விண்ணகம் உறுதி என்று நினைத்து கொண்டிருந்த சூழலிலே சட்டத்தை உள்வாங்கிக் கொண்டு சட்டம் கற்றுக் கொடுக்கின்ற அன்பை நாம் வாழ்வாக்குகிற பொழுதுதான் ஆண்டவருடைய இறை ஆட்சியிலே நாம் ஒவ்வொருவரும் அங்கமாக இருக்க முடியும் என்பதை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். எனவேதான் பவுல் சொல்லுகிறார், அன்பார்ந்தவர்களே, ரோமருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே 13ஆம் அதிகாரம் 10வது வார்த்தை சொல்லுகிறார், அன்பே சட்டத்தினுடைய நிறைவாக இருக்கிறது. அதே 13ஆம் அதிகாரத்திலே 8ஆம் வசனத்திலே ஆண்டவர் பவுல் சொல்லிக் கொடுக்கின்றார், யாரெல்லாம் அன்பு செய்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் சட்டத்தை நிறைவேற்றுகிறார்கள் என்று. இயேசு கிறிஸ்து அதைத்தான் கல்வாரி மலையிலே செய்து காட்டினார். தன்னையே நமக்காக பலியாக தந்து கொண்டு நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு எதுவும் இல்லை என்று சொல்லி கல்வாரி மலையிலே நமக்காக தன்னையே கையளித்து இந்த உலகத்தின் மீது கடவுள் கொண்டிருந்த அன்பை அவர் வெளிப்படுத்தினார். அன்புக்குரியவர்களே, அதனால்தான் யோவான் சொல்லுகின்றார், சட்டத்தை மீறுதல் பாவம் என்று. அப்போ பாவத்திற்கான புதிய ஒரு அர்த்தத்தை கொடுக்கின்றார். பாவம் என்பது தீய செயல்கள் செய்வது மட்டுமல்ல, அன்பை மீறுதலே பாவம் தான். எங்கெல்லாம் அன்பு செய்வதற்கான வாய்ப்பு கிடைத்தும் அன்பு செய்ய தவறுகிறோமோ அங்கெல்லாம் பாவம் செய்கின்றோம். காரணம், அன்பின் கட்டளையை நாம் மீறுகின்றோம். எனவேதான் இயேசு கிறிஸ்து பாதம் கழுவின பிறகு சில திருத்தூதர்களை பார்த்து சொல்கிறார், நான் உங்களுக்கு புதிய கட்டளையை கொடுக்கிறேன். நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள். அன்பார்ந்தவர்களே, கல்வாரியில் மட்டுமல்ல, இயேசு சட்டத்தை நிறைவேற்றி உலகின் மீது கொண்டிருக்க அன்பை வெளிப்படுத்தினது. மாறாக யாரெல்லாம் கடவுளுடைய பிள்ளைகளாக நம்முடைய வாழ்வில் நமக்கு கொடுக்கப்படுற அன்புக்கான வாய்ப்புகளிலே அன்பு செய்யக்கூடிய சூழல் இருக்கிற பொழுது அன்பு செய்கின்றோமோ அங்கெல்லாம் நீங்களும் நானும் சட்டத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாகவே நாம் இருக்கிறோம் என்பதிலே எல்லளவும் சந்தேகம் கிடையாது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இங்கே இறைவன் நமக்கும் அந்த அழைப்பை கொடுக்கின்றார். இயேசு தன்னுடைய அன்பு வாழ்க்கை வழியாக குறிப்பாக நோயாளிகளை சந்திக்கிற பொழுது அவளை சுகப்படுத்தியதும் அன்பின் விளைவு, அன்பின் செயல்பாடுதான். பாவிகளை மன்னித்ததும் அன்பின் செயல்பாடுதான். துன்புறும் மக்களுக்கு இரக்கம் காட்டியதும் அன்பின் செயல்பாடுதான். கைவிடப்பட்ட மக்களை, தீயாவி பிடித்தவர்களை, நொறுக்கப்பட்டவர்கள் எல்லாம் தன்னுடைய மார்போடு சேர்த்து கொண்டு
யாரெல்லாம் பாவி, இவர்கள் கூடாதவர்கள், வேண்டாதவர்கள் சொல்லி சமூகம் ஒதுக்கி வைத்ததோ அவர்கள் எல்லாம் இயேசு தன் மார்போடு சேர்த்து கொண்டது இந்த உலகத்தின் மீது அவர் கொண்டிருந்த அன்பினுடைய வெளிப்பாடு. எனவே அந்த ஆண்டவரை மீட்பெரும் ஆண்டவருமாக ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய அன்பு உறவுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் அன்புக்குரியவர்களே, அந்த இயேசு கிறிஸ்து எவ்வாறு சட்டத்தை நிறைவேற்றினாரோ அதே போல நம்முடைய வாழ்விலும் அன்றாட வாழ்க்கையிலே இறைவனுடைய இந்த சட்டத்தை நிறைவேற்ற நாமும் அழைக்கப்படுகின்றோம். எங்கெல்லாம் அன்பு காட்டுகின்றோமோ, எங்கெல்லாம் நீதிக்காக போராடுகிறோமோ, எங்கெல்லாம் இரக்கம் காட்டுகின்றோமோ அங்கெல்லாம் நம் வழியாகவும் சட்டமானது நிறைவேற்றப்பட்டு கொண்டேதான் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நீங்களும் நானும் ஆண்டவருடைய கரத்திலே கருவியாக ஒப்படைப்போம். குறிப்பாக நம்முடைய குடும்பத்திலே அன்பு செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? அன்பு செய்ய முயற்சி எடுப்போம். ஒருவேளை குடும்பத்திலே கலகங்கள் ஏற்படலாம், வெறுப்பு ஏற்படலாம், பகைமை ஏற்படலாம். சாத்தான் நமக்குள்ளே தூண்டுவான். அவன் நம்முடைய எதிரி, இவன் உன்னுடைய எதிரி, எனவே அவனோடு உறவு கொள்ளாதே, அவன் வேண்டாம் என்றெல்லாம் சொல்லுகிற பொழுது ஆண்டவருடைய அன்பு நல்லவன் என்றும் கெட்டவன் என்றும் யாரையும் பார்க்காமல் எல்லா மனிதரையும் அன்பு செய்தது போல நாமும் அன்புக்குரியவர்களே நம்முடைய உறவிலே, நம்முடைய வாழ்க்கையிலே அடுத்தவர்களை அன்பு செய்கிற பொழுது நாமும் இயேசுவோடு சேர்ந்து சட்டத்தை நிறைவேற்றுகிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் எங்கெல்லாம் சட்டத்தை நிறைவேற்றி வாழ்கிறோமோ அங்கெல்லாம் நாம் ஆசீர்வதிக்கப்படுகின்றோம். அன்புக்குரியவர்களே, பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சொல்லுகிற கட்டளைகளை கடைபிடித்து அதன்படி நடக்கிறவனை நான் ஆசீர்வதிப்பேன் என்று இயேசு சொல்லிக் கொடுத்திருக்கிற இந்த புதிய கட்டளையை நாம் கடைபிடித்து வாழ்கிற பொழுதும் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்விலும் நாம் சட்டத்தை கடைபிடித்து ஒருவரை ஒருவர் அன்பு செய்கின்ற பொழுது நம் வாழ்வும் இறைவனால் ஆசீர்வதிக்கப்படுகின்றது. எனவே இந்நாளில் நாம் சிறப்பாக ஜெபிப்போம். அன்பு தெய்வமே இறைவா, நீர் எங்களை அழைத்திருப்பது நீர் வாழ்ந்தது போல நாங்களும் வாழ்வதற்காகத்தான். நீர் கட்டளைகளை அழிக்க வரவில்லை, இறைவாக்குகளை இல்லாமல் ஆக்குவதற்காக நீ வரவில்லை என்று நாங்கள் உணர்கிறோம், விசுவாசிக்கின்றோம். ஆண்டவரே, எவ்வாறு ஆண்டவருடைய வார்த்தையாக உலகில் வந்து இறைவன் தந்த கட்டளைகளை அன்பின் பலி வழியாக நிறைவேற்றினீரோ அதே போல நாங்களும் எங்கள் வாழ்க்கையிலே அன்பு செய்வதற்கான வாய்ப்புகள் எங்கெல்லாம் இருக்கிறதோ, குடும்பத்திலும் சமூகத்திலும் ஆண்டவரே அன்பு செய்வதற்காக நீ தரக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்புகளையும் நாங்கள் பயன்படுத்தி கொண்டு எல்லாவரையும் உம்மை அன்பு செய்வது போல நாங்கள் என் சகோதர சகோதரிகளை அன்பு செய்து அன்பு சட்டத்தை நிறைவேற்றக்கூடிய மக்களாக நாங்களும் மாறிட எங்களுக்கு அருளை தாரும். அன்னை மரியாளே, தேவதாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமீன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. அல்லேலூயா, அல்லேலூயா.